97 மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம், மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடம்பனேஸ்வரர் திருக்கோயிலுக்கு கடந்த ஆண்டு 21/7 அன்றுதான் 50 லட்சம் ரூபாய் செலவில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. அவர் கோரிய திருமண மண்டபம் என்பது 64 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருமண மண்டபம். 2007ஆம் ஆண்டிலிருந்து அது பயன்பாட்டுக்கு இல்லை. வாசுபடி அந்த திருமண மண்டபம் அமைந்த இடமும் சரியில்லை என்பதால் பழுதடைந்த அந்த திருமண மண்டபத்தை தற்போது இடித்து அகற்றியிருக்கின்றோம். திருமண மண்டபம் வேண்டும் என்ற நம்முடைய உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று பரிசீலித்த போது அந்த திருக்கோயிலுக்கு வைப்பு நிதியும் 40 லட்சம் ரூபாய் தான் இருக்கின்றது. ஆணையருடைய பொதுநல நிதியும் தர முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் பெரிய திருக்கோயிலிருந்து கடன் பெற்று அவர் கோரிய அந்த கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த சட்டமன்ற கூட்ட அறிவிப்பிலே அந்த திருமண மண்டபம் இடம்பெறும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளித்தலை நகரத்தில் உள்ள அருள்மிகு கடம்பனேஸ்வரர் திருக்கோயிலுக்கு திருமண மண்டபம் வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை ஏற்று வருங்காலத்திலே கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அறிவித்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குளித்தலை அறிந்துள்ள ஐயர்மலையில் அமைந்துள்ள ரத்தின திருக்கோயில் என்பது சுமார் 1200 படிகள் கொண்ட உயரமான மலை. அந்த மலைக்கு ரோப்கார் வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை நம்முடைய முத்தமிழர் தலைவர் கலைஞர் ஆட்சியிலே அது ஆணை பிரிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு மீண்டும் 2021 நம் திராவிட மண்டல ஆட்சியினுடைய மாண்பு முதல்வர் ஆட்சியிலே நம்முடைய மாண்புமிகு சிந்தனத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய முயற்சியிலே மீண்டும் ஒரு 3 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த திருக்கோயிலுக்கு ரோப்கார் அமைத்து அது கடந்த 24ஆம் ஆண்டிலே 7ஆம் மாதம் 24ஆம் தேதி அன்று அந்த ரோப்கார் நம்முடைய மாண்பு முதல்வர்களால் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்டு மிக சிறப்பான முறையிலே ரோப்கார் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அதற்காக அறிவித்த நம்முடைய மாண்பு முதல்வர்களுக்கும் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சருக்கும் தொகுதி மக்களின் சார்பாக எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கடம்பூர் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடம் காவிரி ஆற்றங்கரையிலே ஒரு 15 ஏக்கர் இடம் இருக்கின்றது. அது ஆண்டுதோறும் தைப்பூசம் தை மாதம் பௌர்ணமி என்று திருவிழா நடைபெறும். அந்த திருவிழா நடைபெறும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? அதில் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா அமைப்பதற்கு நகராட்சிக்கு ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்தால் நம்முடைய திருக்கோயிலுக்கும் வருமானம் வரும். ஆகவே அந்த பொழுதுபோக்கு அமைக்க அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார் என்பதை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் பொழுதுபோக்கு பூங்காக்கள் அமைப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை. இருந்தாலும் அவர் கோரியபடி அங்கு நந்தவனங்களோ அல்லது இளைப்பாறும் மண்டபங்களோ அமைத்து தருவதற்குண்டான நடவடிக்கை நிச்சயம் எடுப்போம் என்பதை பேரவைத் தலைவரின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம். பேரவைத் தலைவர்களே, குளித்தலை நகரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கும் ராஜேந்திரத்தில் அமைந்துள்ள மத்தியஸ்வரர் திருக்கோயிலுக்கும் குடமுழுக்கு எப்போது நடைபெறும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் மூலம் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய இந்த பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் என்பது 30 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்றது. தற்போது 5 பணிகள் 1,27,00,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு விரைவாக அந்த திருப்பணிகள் முடித்து குடமுழுக்கு மேற்கொள்ளப்படுமோ அவ்வளவு அந்த பணிகள் விரைவுபடுத்தப்படும். அவர் கோரிய இன்னொன்று ஈஸ்வரன் கோயிலிலும் திருப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதையும் விரைவாக பணிகள் முடித்து திருக்குடத்திற்கு வேண்டிய அனைத்து பணிகளையும் விரைவுபடுத்தப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பெரிய பிள்ளான் என்ற செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மேலூர் சட்டமன்ற தொகுதி அலவர் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக 2 பாலர் படிக்கும் அருள்மிகு சுந்தராஜா உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. பெண்களின் பாதுகாப்பு கருதி பெண்களுக்கு மட்டும் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்படுமா என்று தாங்கள் வாயிலாக அந்த பள்ளியின் முன்னாள் மாணவனாக அமைச்சர் அவர்களிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய இந்த பள்ளிக்கு கூடுதலாக வகுப்பறைகள் ஏற்கனவே 6 வகுப்பறைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் 3 வகுப்பறைகள் படிகள் நிறைவேற்றிருக்கின்றன. அவர் கோரியபடி அந்த பள்ளியின் தரத்தை உயர்த்துவதற்கு அரசுக்கு பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கின்றது.
இந்த ஆண்டு நிச்சயம் அதற்குண்டான அனுமதி கிடைத்துவிடும் என்று நம்புகிறோம். அந்த மேல்நிலைப் பள்ளி ஆகின்ற பொழுது தேவைப்படுகின்ற கட்டமைப்புகளையும் முன்கூட்டியே அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு சிறப்பு என்றால் அந்த பள்ளியில் 105 மாணவிகள் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பள்ளியிலே சேர்க்கையில் உள்ளனர். 100% ஆண்டுதோறும் தேர்ச்சி நடைபெறுகின்ற பள்ளி. அதோடு மட்டுமில்லாமல் 2024-25ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய கோப்பையில் அந்த பள்ளியை சார்ந்த 3 மாணவிகள் கிரிக்கெட் மற்றும் கபடி ஆகிய போட்டிகளில் மாநிலத்திலே முதன்மையாக வந்த பள்ளிகள் என்பதால் அந்த பள்ளியின் மீது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த ஆண்டு அறிவிப்பிலே இடம்பெற்று அந்த பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றி தருவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமத்தில் தவளகிரிநாதர் திருக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோயில். அந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் 41/1, 42/1 என்ற சர்வே எண்ணில் அடங்கிய வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் உள்ள 4.5 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. அந்த இடத்தில் கோயிலுக்கு கல்யாண மண்டபம், ஒரு வணிக வளாகம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய வேண்டும். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதற்கு மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்கர் அவர்கள் பலமுறை இது தொடர்பாக நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரிடமும் அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்கின்றார். திருமண மண்டபங்களை பொறுத்தளவில் தொடர் செலவு, தொடரா செலவு என்று 2 கூறுகளை ஆராய வேண்டியது இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 84 திருமண மண்டபங்களை புதிதாக கட்டி கொண்டிருக்கின்றோம். அதில் 37 முடிவுற்றிருக்கின்றது. சாத்தியக்கூறுகள் இருப்பின் மீண்டும் ஒரு முறை உறுப்பினருடைய கோரிக்கையை ஆராய்ந்து நிச்சயம் வழி இருக்கும் என்றால் மனம் இருக்கும். ஆகவே அவர் கோரிய அந்த திருமண மண்டபத்தை கட்டுவதற்குண்டான முயற்சிக்குண்டான ஆய்வை மீண்டும் அவரையே அழைத்து சென்று மேற்கொள்வோம் என்பதை உறுப்பினர் வாயிலாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வைத்திலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு 1972 அன்றைய முதலமைச்சர் சிலை வைத்தார். உள்ளே வைக்க முடியாது என்று தொல்பொருள் துறை சொன்னதை வைக்க முடியாமல் வெளியிலே வைத்தார்கள். மாமன்னன் கப்பற்படையை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியவன், தெற்காசிய நாடுகளை வென்றவன். இன்றைக்கு இந்திய கடற்படைக்கே ராஜராஜ சோழன் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு 216 அடி உயரமுள்ள பெரிய கோயிலை கட்டி அவருக்கு 100 அடி சிலை வைக்க முடியுமா, சிலை வைக்க வேண்டும் என்று அறநிலைத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அறநிலைத்துறை முடியவில்லை, கேட்டுக்கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்னர்களுடைய புகழை போற்றி பாதுகாக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதற்கு ஒப்பாக 1000 ஆண்டு சதய விழாவை எடுத்த ஆட்சி மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு கோரிய கோரிக்கைக்கு சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு நிச்சயம் வாய்ப்பிருந்தால் அவர் கோரிய அந்த சிலை அமைப்பதற்குண்டான நடவடிக்கையை இந்த அரசு இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்ளும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வணங்கி எங்களுடைய வேலூர் தொகுதியில் ஆர்னி ரோடில் அமைந்திருக்கின்ற திரௌபதி அம்மன் கோவில் திருப்பணி செய்ய வேண்டும். 300 ஆண்டு பழமையான கோவில். ரோடெல்லாம் டெவலப் பண்ணதுனால 8 அடி 9 அடி பள்ளத்தில் போய்விட்டது திரௌபதி அம்மன் கோவில். அது திருப்பணி செய்வது 5 கோடி அளவில் திருப்பணியை, கருங்கல் திருப்பணி செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருப்பணிக்கு நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சரை கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கோரிய நிதியை அந்த மண்டலத்துடைய இணையாளர் பரிந்துரையோடு ஆணையாளருக்கு சமர்ப்பிக்கப்படுமானால் உடனடியாக அதற்குண்டான நிதியை ஒதுக்கி தருவதோடு மட்டுமல்லாமல்
இந்த லிஃப்டிங் முறையை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இதுவரையில் 9 திருக்கோயில்களில் வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம். நம்முடைய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ரவீஸ்வரர் என்று வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோயில், சூரிய ஒளி நேராக ஈஸ்வரன் மீது படுகின்ற அந்த திருக்கோயிலுக்கு லிஃப்டிங் முறையில் அந்த திருக்கோயிலை 8 அடி பள்ளத்தில் இருந்த திருக்கோயிலை இப்பொழுது திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தரைமட்டத்திற்கு அந்த திருக்கோயிலை உருவாக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் கோரிய அந்த திருக்கோயிலையும் அது சம்பந்தமான டெக்னீஷியனை அனுப்பி பரிசோதிக்க சொல்லுகிறோம். லிஃப்டிங் முறையை பயன்படுத்த முடியும் என்றால் செலவும் குறைவாக இருக்கும். அதற்குண்டான ஏற்பாட்டுகளை மேற்கொள்வோம் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கோரிய கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும்.